சேலம் சித்தனூரில் வசிக்கும் சகாயமேரி ரயில்வே துறையில் அதிகாரியாக பணி செய்கிறார். அவரது செல்போனுக்கு முன்பின் அறிமுகமாகாத நபரிடமிருந்து SMS ஒன்று வந்துள்ளது. அதில் செல்போன் டவர் அமைக்க 1350 சதுரடி நிலம் தந்தால் 30 லட்சம் ரூபாய் முன்பணமாக கிடைக்கும். மாதந்தோறும் 35,000 ரூபாய் வாடகையாக தருகிறோம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனை நம்பிய சகாயமேரி SMS அனுப்பிய எண்ணுக்கு தொடர்பு கொண்டுள்ளார். அப்போது பேசியவர்கள், டவர் அமைக்க தேவையான உபகரணங்களை கொண்டு வரும் தொழிலாளர்களுக்கு கூலி உள்ளிட்ட செலவுகளை நீங்களே ஏற்க வேண்டும் என கூறி வங்கிக் கணக்கு எண்ணை தெரிவித்துள்ளனர். அதன்படி 7 லட்சம் ரூபாயை முன்பணமாக சகாயமேரி அனுப்பியுள்ளார். அதன்பின் பணத்தை பெற்றவர்களிடமிருந்து எந்த தகவலும் இல்லை. அவர்களது செல்போனும் அணைக்கப்பட்டிருந்தது. தாம் ஏமாற்றப்பட்டதை அறிந்த சகாயமேரி சேலம் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் தனிப்படை அமைத்து விசாரித்தனர். அவர்களது செல்போன் எண்களை டிராக் செய்தபோது மோசடி கும்பலைச் சேர்ந்த சிலர் பெங்களூரில் இருந்து சேலம் வருவது தெரியவந்தது. அவர்களை பேருந்து நிலையத்தில் மடக்கி பிடித்த போலீசார் பெங்களூரில் பதுங்கி இருந்த கூட்டாளிகளையும் வளைத்தனர். காலி நிலம் வைத்திருப்பவர்களின் செல்போன் எண்ணை சேகரித்து அவர்களின் நிலத்தில் செல்போன் டவர் அமைத்து தருவதாக கூறி முன்பணம் பெற்று மோசடி செய்வது தெரியவந்தது. கும்பலின் தலைவன் திருப்பூரைச் சேர்ந்த மல்லையா என்பவன் உள்ளிட்ட 13 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 35 செல்போன்கள், 45 சிம் கார்டுகள், 2 லேப்டாப்புகள் மற்றும் 48,000 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். கைதான அனைவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். செல்போன் டவர் அமைத்து தருவதாக SMS வந்தால் அதனை நம்ப வேண்டாம் என போலீசார் எச்சரித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.